கேட்டீங்களா? நியாயம் பக்கம் கடவுள் நிற்பாரு, மனிதன் அன்று கேட்பான், கடவுள் நின்று கேட்பார். ஒடி வியாபாரம் பண்ணி கோயில் கோபுரம் கட்டுறது ஒண்ணுதான். ஒரு 100 பிள்ளைய விபச்சாரம் பண்ணி அதுல இருந்து வர்ற வருமானத்தை வச்சு கோயில் கோபுரம் கட்டுறது ஒண்ணுதான். இங்க உங்க ஆபீஸ் வச்சு தான். நீங்க அது வரைக்கும் இருந்தா தானே சீக்கிரமே போயிட்டீங்களா? அப்புறம் சொன்ன நான் இன்றைக்கு நாளைக்கு வந்துருந்தேன் திருநெல்வேலிக்கு, உன் எம்பி கிட்டே நேரில் இருந்து நிற்கேன், உன் பொடி வியாபாரிகிட்டே நேரில் இருந்து நிற்கேன், உங்ககிட்டே இருக்கேன், நீ கொல்லு, தைரியம் தான் எனக்கு கொல்லு. இப்போ நான் ப்ரூவ் பண்ணும்போது என் சமூக என் லைனில் வந்த எல்லா கால் ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து கொடுத்துருவேன் போலீஸில். நாளைக்கு பெயில் கேன்சல் ஆயிருங்க. அவன் பெயில் அக்யூஸ்ட் பெயிலில் இருக்கான், ஜாமீனில் இருக்கான், என்ன மிரட்டுறான் ஃபோனில். வணக்கம். ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். திருநெல்வேலி டயசிஸில் ஒரு தாக்குதல் நடந்தது. அங்கே இருக்கக்கூடிய பிஷப் காட்ஃப்ரே நோபல் மீது இந்த தாக்குதல். யார் இந்த தாக்குதலை நடத்தினார் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, என்பி ஞான திரவியம் மற்றும் அவர்களுடைய சப்போர்ட்டர்ஸ்கள் மற்ற பேர், கிட்டத்தட்ட ஒரு 33 பேர் மீது ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டு ஒரு வழக்கும் கோர்ட்டில் நடக்குது. இந்த கோர்ட் விசாரணைக்கு இன்றைக்கி வரும்போது இந்த எஃப்ஐஆரை ஸ்குவாஷ் செய்ய வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறார். இவர் இன்னைக்கு வரை பெயிலும் வாங்கவில்லை, இன்னும் சொல்ல போனால் இவர் மீது சரியான ஆக்ஷனை எடுக்கவும் இல்லை. இதை பற்றி பாதிக்கப்பட்டவரே, அதாவது காட்ஃப்ரே நோபல் அவர்களே பல்வேறு இடங்களில் புகாரையும் கொடுக்கிறார், மனுவையும் போடுகிறார், கோர்ட்டில் போய் வாதாடியும் வருகிறார். இந்த வழக்கில் என்னெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற பல்வேறு விஷயங்களை அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, வணக்கம். வணக்கம். இன்னைக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது, இதை பற்றி நீங்கள்? அதாவது இந்த சம்பவம் நடந்தது ஜூன் மாதம் 26 நான் வந்து எங்கள் டயசிசன் அலுவலகம் வந்து பொதுவானது. அதாவது 850 சர்ச்சஸ் இருக்குது, அதில் காங்கிரிகேஷன் பிலீவர்ஸ் இருக்காங்க, எல்லாரும் வந்து போகக்கூடிய ஒரு தலைமைச் செயலகம் தான் டயசிசன் ஆஃபீஸ். உங்களுக்கு திருமணத்துக்கு நடத்தணும்னா அதுக்கு வந்து ஞானஸ்தான சர்டிஃபிகேட்டு, திடப்படுத்தல் சர்டிஃபிகேட்லாம் வாங்கக்கூடிய இடம் வந்து டயசிசன் ஆஃபீஸ். அப்போ அதெல்லாம் இருந்தால் தான் கல்யாணம் கட்ட முடியும். அடக்கத்துக்கு போகணும், அப்போ அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் வேணும். நிறைய காரியங்களுக்கு இது தலைமைச் செயலகம். இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் கூட இல்லை. பிரிட்டிஷ்காரங்க கிறிஸ்தவத்தை சிஎஸ்ஐ உருவாக்கி ஒரு ஜனநாயக அடிப்படையில் 3 வருஷத்துக்கு ஒருக்கா தேர்தலை நடத்தி அடிப்படை உறுப்பினர்லாம் சேர்ந்து செயற்குழு உறுப்பினர், இது பெருமன்ற உறுப்பினர்லாம் தேர்தல் மூலம், பேராயரே தேர்தல் மூலம் தான், இளைய செக்ரட்டரி தேர்தல் மூலம், நிர்வாகத்தை தேர்தல் மூலம் நடத்துகிறோம். அப்படிங்கும்போது பிஷப் வந்து எல்லாருக்கும் மேலே சூப்பர் நேச்சுரல் பவர். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இவர் வந்து கெட்ட வார்த்தையாக சொல்லி பேசுகிறாரு. காலேஜ் இப்போ டீச்சர்ஸை, ப்ரொஃபஸர்ஸை, டீச்சர்ஸை, இவர் ஒரு கரஸ்பாண்டன்ட் ஜான்ஸில் கெட்ட வார்த்தையாக சொல்லி இப்போ அது இது பேசுவார். பிஷப் விட்டு இப்படி ரொம்ப நெஞ்சை வளர்த்திட்டு அடிக்கமையெல்லாம் போய் நிறைய வீடியோ யூடியூப்பில் கிடக்குது. அப்போது அவர் என்ன பண்ணுறாரு, இவர் ஸ்டாண்டிங் கமிட்டி செக்ரட்டரியாகவும் கரஸ்பாண்டன்ட் இதை பதவி நீக்கம் பண்ணுறாரு. இதில் தான் பிரச்சனை. உடனே என்ன பண்ணிட்டாரு, இவர் கதவை பூட்டி, டயசிசன் ஆஃபீஸர் கதவை பூட்டி ஒரு 200-300 குண்டர்கள், வெடிகுண்டு, பாம்பு, அருவாள், கத்தியோட ரவுடிசத்தை கொண்டு நிறுத்தி டயசிசன் ஆஃபீஸை பூட்டி சாவி எடுத்தாங்க. நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய இந்த அருவாள், கம்பு இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க வெடிகுண்டெல்லாம், இதுக்கெல்லாம் ஆதாரங்கள் அது எல்லாம் கங்குள்ள காவல்துறைக்கு எல்லாம் தெரியும். எல்லாமே ஃபுட்டேஜ் இருக்குது, வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது. இவ்வளோ ரவுடிசத்தை ஃபுல்லாக வச்சு அந்த வீடியோ என்ன அடிக்க வர வீடியோவில் பாருங்கள் சுற்றி நிற்பாங்க. அப்போ போட்டு கதவை பூட்டி அவங்க உள்ளே உட்காந்துருக்காங்க. யார்? இவர் எம்பி ஞான திரவியம், டிஎஸ் பட்டணம்படி ஓனர் ஜெய்சிங்கு, அப்புறம் இவர் யார் ட்ரெஷரர், அப்புறம் அவங்களோட சகாக்கள் எல்லாம் உள்ளே இருந்துக்கிட்டு நான் உள்ளே போய் பேச போகும்போது நான் சமாதானப்படுத்த தான் போனேன். எனக்கு எந்த லாபமும் இதில் ஒன்றும் கிடையாது. நான் சமாதானப்படுத்தி எதுக்கு உங்களுக்குள்ள சண்டை, என்னால் பேசி தீர்த்துடுங்க, திருமண அலுவலகத்தை மூடக்கூடாது, திறந்து விடுங்க, நீங்கள் வேணும்னா பிஷப் கிட்ட போய் மூடுங்க, இது பொதுமக்கள் வரக்கூடிய இடம், அப்போ மூடக்கூடாதுன்னு சொல்லி நான் பேசுகிறேன். இது எதுக்கு இந்த பிரச்சனை வரும்னா, முதல்ல ப்ரீவியஸாக ஒரு 3 days பேக்கு நான் வந்து முதலமைச்சர் கவனத்துக்கு ஒரு வீடியோ போடுறேன். இப்படி வந்து உங்கள் எம்பி வந்து உங்களுடைய கட்சியை வச்சு பயமுறுத்தி பேக்ரவுண்டை போலீஸ் எல்லாம் கைக்குள்ள எடுத்து வச்சு இந்த டயசிசன் ஆஃபீஸர் ரவுடிஸ் வச்சு மூடுறாரு, நீங்கள் இவங்க மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ போட்டுட்டு தான் நான் சமாதானப்படுத்த போகிறேன். போகும்போது என்ன அடித்தது வச்சதெல்லாம் அது இப்போ பெரிய கதை இல்லை. அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போடப்பட்டது. பெரிய உலகம் ஃபுல்லாக எல்லா இங்கிலீஷ் சேனல், ஹிந்தி சேனலில் நியூஸ் வைரலாச்சு. எல்லா வார பத்திரிகை, டெய்லி பத்திரிகை ஃபுல்லாக எங்கள் கதை தான் வந்துச்சு. சரியா? அப்புறம் எஃப்ஐஆர் போட்டாங்க. அதுக்கும் சில முக்கியமான திமுகவில் பிரமுகர் தான் எஃப்ஐஆர் போட வச்சது. போட்டாச்சு. போட்ட பிறகு இது கிடப்பிலே கிடந்தது. அப்போ நான் ஒரு 4 மாதம் போராடி பார்த்தேன். சார்ஜ் ஷீட் குற்றப்பத்திரிக்கை 3 மாதத்துக்குள்ளே போடணும், போடலை. உடனே என்ன பண்ணேன், நான் வந்து கோர்ட்டில் வந்து டைரக்ஷன் போடுறேன். யார்? எனக்கு வந்து இன்வெஸ்டிகேட்டரை மாற்றணும், இன்ஸ்பெக்டர் வந்து அபேஸ் ஆகிட்டார்,
அதனால் எனக்கு வந்து சிபிசிஐடியோ இல்லை எஸ்பிசிஐடியோ போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பெட்டிஷன் கொடுக்குறேன். கொடுத்த உடனே ஜஸ்டிஸ் வந்து யார் ஜெயச்சந்திரன், அவங்க தான் அந்த எம்பிஎம்எல்ஏ கோர்ட்டில் போன பீரியடில் ஜட்ஜி, இப்போ அனந்த வெங்கடேஷ் ஐயா இருக்காங்க. அப்போ அவர் கேட்டார், நீங்கள் எதுக்கு, நீங்கள் தானே அவங்களுக்கு ஓட்டு போட்டிங்க, இன்றைக்கி அவங்க தானே உங்களுக்கு வம்பு பண்ணுறாங்க, வர்ற எலெக்ஷனில் நீங்கள் அவங்கள கழிச்சிருங்க, ஓட்டு போடாதீங்க இப்படிலாம் பேசினார். பேசிவிட்டு சார் இப்போ எனக்கு வந்து சார்ஜ் ஷீட் போடணும் அப்படின்னு சேஞ்ச் ஆஃப் இன்வெஸ்டிகேட்டர் வேணும்னு நான் கேட்டேன். அப்போ சொன்னார், சிபிசிஐடியும் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது, அதனால் உங்களுக்கு என்ன செய்கிறோம், கமிஷனரை பார்வையாளரை அட்வைசராக போட்டுதோம் அப்படின்னு சொல்லி சிட்டி கமிஷனர் இன்வால்மெண்ட் ஆகணும்னு சொல்லி இதுதான் இந்த டைரக்ஷன், கோர்ட் டைரக்ஷன். இது எத்தனை தேதி ஹைகோர்ட்டோட டைரக்ஷன், நம்ம எம்பிஎம்எல்ஏ கோர்ட்டு சென்னை ஹைகோர்ட். அது வந்து 20/10 அக்டோபர் 20 2023 ஒரு ஆர்டர். இந்த ஆர்டர் காப்பியில் என்ன போடுங்கன்னா, ஸ்பீடியஸ்லி as soon as குயிக்கா இதை வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணி கோர்ட்டில் ஒப்படைங்கன்னு போட்டிருக்கு. இன்றைக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தான் நான் போட போறேன். கேட்டீங்களா, ஒரு நீதிபதி அவ்வளவு பெரிய ஹானஸ்டான ஒரு ஜட்ஜி, அவங்க போட்ட ஆர்டரை இந்த சிட்டி கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர், டிசி, இன்ஸ்பெக்டர் பண்ணவே இல்லை. நான் எல்லாருமே தினமும் பார்க்குறேன், இப்போ வேலையா பண்ணிட்டு இருக்கேன், இந்த ஆர்டரை வச்சுக்கிட்டுங்க. அப்போ சொல்றாங்க 3 மாசத்துக்கு முன்னாடி, கிறிஸ்துமஸுக்கு முன்னாடியே நாங்கள் சார்ஜ் ஷீட் அடிச்சாச்சு, நாங்கள் 2 நாள் பொறுத்தவரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணியிருந்தோம் இப்படி சொன்ன. அப்புறம் பொங்கல் நாங்கள் அப்படி தள்ளி எனக்கு பிப்ரவரி ஆயிட்டு இவர் ஞான திரவியம் எஃப்ஐஆரை குவாஷ் போடுறதுக்கு பெட்டிஷன் போட்டுக்காரு. இதுக்காக திமுகலேருந்து அழுத்தம், அமைச்சர்கள் எல்லாரும் அழுத்தம் பண்ணி இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லி குரல், இவங்க அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறாங்க, இவங்களால எனக்காகவும் செய்ய முடியாமல் நிர்பந்தத்தில் இருக்காங்க. இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடியே குற்றப்பத்திரிக்கைலாம் டைப் பண்ணி வச்சு ஃப்ரீஸ் பண்ணுறேன், இன்னைக்கு ஃப்ரீஸ் பண்ணுறேன், இப்போ ஃப்ரீஸ் பண்ணுறேன், நாளைக்கு பண்ணிடுவோம், நாளைக்கு கோர்ட்டில் போடுறது, இப்படி தான் ஏசின்னு சொல்கிறாரு, டிசி சொல்கிறாரு, யார் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. இந்த கேப்புக்குள்ளே 6 மாதத்துக்குள்ளே இப்போ 6வது இன்ஸ்பெக்டர். அப்போ எப்படி இருக்குது பாருங்கள், 6 மாதத்தில் 6 இன்ஸ்பெக்டர் மாறியாச்சு. அப்போ இப்படி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து சார்ஜ் ஷீட்டை ஃப்ரீஸ் பண்ணியாச்சுன்னா இவர் போடுற எஃப்ஐஆர் கோர்ஸ் செல்லாது, உடனே நிறுத்தி வச்சுக்கிட்டாங்க. இன்றைக்கு நேற்று நைட்டு திடீர்னு என் சன் தான் லிஸ்ட்டு பார்த்து எப்போ எம்பி கேஸ் வருதுன்னு சொன்னேன். நான் அவசரமாக ஃப்ளைட் டிக்கெட் போட்டு திருநெல்வேலி தூத்துக்குடி ஃப்ளைட்லேருந்து வந்து இறங்கி கரெக்டாக உள்ளே போய் நான் தான் பார்ட்டின்னு பேசுகிறேன். ஏன்னா வக்கீலெல்லாம் போட்டோம், என் வக்கீலெல்லாம் இவங்க கையாடல் பண்ணியிருந்தாங்க. அதனால் எனக்கு வக்கீல் மேலே சரியான நம்பிக்கை இல்லை, நானே பார்ட்டின்னு பேசினா தான் வாதாடுறேன், நானே இன்டர்வியூனராக உள்ளே போகிறேன். இன்னைக்கு கரெக்ட் டைமில் உள்ளே போனோம்ல, போன உடனே என்ன குறை சொல்லி அவங்க வக்கீல் பேசுகிறார். இவங்களுக்கு வழக்கு இருக்குது, எனக்கும் என் சகலப்பாடி மோகன்சிக்கும் ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் வந்துச்சு, அவர் செட்டப் பண்ணி என் மேலே வழக்கு போட்டாங்க. அதெல்லாம் இன்றைக்கி நாங்கள் சமாதானமாக சந்தோஷமாக ஐக்கியமாக ஒரே குடும்பமாக இருக்கோம். இதை காட்டி அவர் பேசுகிறார், இவங்க மேலேயும் எஃப்ஐஆர் இருக்குது. உடனே நான் குறுக்க போனேன், சார் நான் எந்த பார்ட்டின்னு பேச, நான் இன்டர்வியூனராக வந்திருக்கேன், நான் தான் பெட்டிஷனர், ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் வந்து ஒரு டைரக்ஷன் போட்டிருக்காங்க, எஃப்ஐஆர்லாம் தயார் பண்ணி இருக்குது, ஆனால் இதை உங்கள்கிட்ட காட்ட மாட்டேங்காங்க. உடனே பிபிட்ட கேட்குறாங்க, எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட் போட்டாச்சா அப்படின்னு. உடனே அவருக்கு இல்லைங்கிற, சார் இப்படி தான் சொல்லுவாங்க, நீங்கள் வேணால் ஸ்டேஷனை விசாரிங்க, சார்ஜ் ஷீட் எல்லாம் ஓவர், ஃப்ரீஸ் பண்ணி கோர்ட்டில் கொடுக்காமல் இருக்குது, இவங்களுக்காக வெயிட்டிங் அப்படின்னு சொன்னேன்ல. சொன்ன உடனே சரி உங்களுக்கு 15/3/2015 கேஸ் ஓகேயா அப்படின்னாரு. ரொம்ப நல்ல மனுஷன் யார், அனந்த வெங்கடேஷ் ஐயா. 1 மாதம் தள்ளி ப்ரீத்திங் போட்டு எங்கள் எதிர் வக்கீல் வந்து லஜபத ராய்னு ஒரு சீனியர் கவுன்சில், அவர்கிட்ட அவங்களுக்கு எங்கிட்ட அந்த கெட்டை வந்து அவங்களுக்கு கூட காப்பி கொடுங்க, அதான் அந்த கெட்டு. இப்போ அவங்க மனு தாக்கல் பண்ணது, இதை கொடுங்கன்னு என் கையில் கொடுத்தாச்சு. இப்போ நாங்கள் வந்து இன்னும் 15 நாள் கழித்து நான் இதை வச்சு நான் வாதாடணும். இப்போ பாருங்கள், ஒருத்தரை அடித்து, ஒரு மிருகத்தை அடித்தமே அடித்து கொலவெறி தாக்குதல் பண்ணி இவ்வளோ பண்ணிட்டு, தாண்ட எம்பி இருக்குது, தாண்ட பவர் இருக்குது, இவர் கூட சேர்ந்து ஒரு பட்டணம் வியாபாரி, அவர் தான் லே செக்ரட்டரி ஜெய்சிங், அவர்கிட்ட கோடி கோடியாக பணம் இருக்குதுன்னு சொல்லி திமிரில் இறங்குறாங்க. கடவுள் வந்து எளியவன் பக்கம் நிற்பார், நியாயத்தை பக்கம் தான் கடவுள் நிற்பார். பணம் உதவி செய்வான். இன்னைக்கு யார் என் மினிஸ்டர் எங்கே இருக்காரு, ஜெயிலுக்குள்ளே, அவர் அடித்த பணத்துக்கு சம்மந்தமே கிடையாது, கோடி அடிச்சிருக்காரு, இன்னைக்கு ஜெயிலுக்குள்ளே இருக்காரு. இன்னைக்கு அவருக்கு செந்தில் பாலாஜிக்கு பெயில் கேன்சல். கேட்டிங்களா, நியாயம் பக்கம் கடவுள் நிற்பார். மனிதன் அன்று கேட்பான், கடவுள் நின்று கேட்பார். இன்னைக்கு பாருங்க, இதை தட்டிட்டு போயிடலான்னு பார்த்தாங்க. என் சன்ன கடவுள் ஏவி நைட்டு 11:30 எனக்கு ஃபோன் வருது, நாளைக்கு உங்கள் கேஸ் வருதுன்னு. அவசரமாக ஃப்ளைட் டிக்கெட் போட்டு வந்திருக்கேன். கர்த்தர் நம்ம கூட இருந்தாரா இல்லையா, இன்னைக்கு வெற்றி கிடைச்சா இல்லையா. நான் கொஞ்சம் ஃப்ளைட் லேட்டுன்னு வச்சுருங்க, இந்த கேஸு தாண்டி போயிடும், இவங்க ஒருவேளை வேறு ஜட்ஜி கூட அவரை விடுதலை பண்ணி விட்டுடலாம். அப்போது இன்னைக்கு கடவுள் என் கூட இருக்காருங்கிறதுக்கு இது ஒரு சான்று. இப்போ இந்த கதையை பேசி நான் ஒரு சின்ன ஒரு டைப் அடித்து போட்டேன் சமூக வலைதளத்தில். ஏன்னா பணம் பாதாள வரைக்கும் போகணும் பழமொழி இருக்குது, அதெல்லாம் கிடையாது.
இறை நம்பிக்கை உள்ளவங்களுக்கு வந்து இதெல்லாம் தாண்டி அடிச்சு கடவுள் நமக்கு நிற்பாரு, அதுக்கு ஒரு சான்று ஏன் சான்று அப்படின்னு சொல்லி ஒரு சமூக வலைதளத்தில் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை மக்களுக்கு புரியாதபடி இன்டைரக்டாக தான் போட்டேன். ஆனால் இந்த கேஸில் A4 A3 ஒரு யார் அவர் பேருன்னு நியூட்டன் யார் அந்த பையன் இப்போ எனக்கு லைனில் வாரான். இப்போ உங்கள் ஆஃபீஸில் வந்த பிறகு தான் எபரேசர் ஜேக்கப் நியூட்டன் இந்த பையன் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன போட்டிங்களே என்னது அவனுக்கு தான் தெரியுமா, அவர் தான் கூடயே இருக்கான். நான் சொன்னேன், தம்பி ஒருத்தர் அடின்னு அடிச்சுட்டு ஏன் தலை இருக்குல்ல அந்த இடத்துல உங்கள் அப்பா இப்போ தானே இறந்து போனாங்க, உங்கள் அப்பா தலையில் ஒட்டி வச்சுக்க, நீ ப்ளே பண்ணிப்பார். நான் ஒரு பிஷப்பு, என்ன ஒரு வயசானவன், எனக்கு 27 வயசு 28 வயசு பையங்க இருக்காங்க, என்ன ஒரு சமுதாயத்தில் ஒரு ரோட்டில் போட்டு அடித்து உதைக்கப்பட்டு நீ அதை என்கரேஜ் பண்ணி போட்டிருக்க. அந்த அவங்க CSI குரூப்பில் ஞாபகம் வருகிறதுன்னு சொல்லி என்ன அடித்தது திரும்ப போட்டிருக்கான். போட்டுட்டு எனக்கும் பிஷப்புக்கும் பட்டநாமத்தை போட்டு, யார் திருநெல்வேலி பர்னபாஸ் பிஷப் இருக்காரு, அவருக்கும் எனக்கும் பட்டநாமத்தை போட்டு பாருங்க, டிவியில் எல்லாம் பார்க்கட்டு போட்டு ஒருத்தன் யார் கடையத்துலேருந்து டேவிட் ராஜன் ஒருத்தனைக்கு போஸ்ட் போட்டுருக்கான். உடனே ஐ வில் டேக் லீகல் போலீஸ் ஆக்ஷன் சொல்லி ஒரு மெசேஜ் போட்டிருக்கேன். அவன் ரொம்ப ரஃபாக மரியாதை குறைச்சலாக சமூக வலைதளத்தில் என்ன போய் போட்டிருக்கான். போய் ஊரில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன், கேட்டிங்களா? இப்படி போட்டு சமூக வலைதளத்தில் இப்போ நம்ம அதாவது இவங்களுக்கு ஜால்ரா போட்டால் எதுத்தா பட்டநாமம். அப்போ சொல்கிறேன், நான் சொன்னேன், தம்பி நீங்கள் எதுக்கு எங்கள் அண்ணாச்சியே குறை சொல்கிறீங்க, பொடின்னு சொல்லிங்க. பொடி வியாபாரம் பண்ணி கோயில் கோபுரம் கட்டுறது ஒன்று தான், ஒரு 100 பிள்ளையை விபச்சாரம் பண்ணி அதுலேருந்து வர்ற வருமானத்தை வச்சு கோயில் கோபுரம் கட்டுறது ஒன்று தான். அதுக்கு அவன் விளக்க சொல்கிறான், தமிழ்நாடு அரசு சாராய கடை நடத்துது ஆனால் குடிக்காதங்கன்னு சொல்லுது. தமிழ்நாடு அரசுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீ பைபிளை தூக்கி நெஞ்சிலே சாத்தி வச்சுக்கிட்டு ஒரே பாட்டு பாடவும் ஒரே ஜெபம் பண்ணவும் ஏன் நடிக்கிங்க? நீ பைபிளை ஓரம் கட்டிடு, நான் நாத்திகமே போயிருந்தேன்னு சொல்லு. நீ சாராய கடை நடத்து, எந்தையும் நடத்து. நீ யோக்கியர் மாதிரி மைக்க பிடிச்சி எல்லாரையும் குறை சொல்லிக்கிட்டு நீ செய்கிற தொழில் வந்து ஈன தொழில் இல்லை. சாராயம் வடிக்கிறதும் விபச்சார வேசித்தனம் பண்ணி சம்பாதிக்கிறதும் பொடி வியாபாரம், கேன்சர், புற்றுநோய். அப்போ இதை சொன்னவொடனே அவருக்கு கொஞ்சம் கோபம் உள்ளுருது. நான் சொன்னேன், தம்பி இந்த மாதிரி பேசாத, இத்தனை நாளாக இருக்குது, என்கிட்ட யாராவது வந்து மன்னிச்சுக்கிட்டுன்னு கேட்டாங்களா? 8 மாதம் ஆயிருக்கு. யாராவது ஒருத்தர் ஐயா அப்படி ஒரு தவறு நடந்துட்டு மன்னிச்சுக்கிடுங்க, எந்த மனுஷனும் மாறுவான், இறக்கப்படுவான். ஆனால் இவங்க திமிரில் இவர் MP அங்கே அவன் நான் பொடி, என்கிட்ட கோடி பணம் இருக்குது, இதில் போட்டு பார்ப்போம். அப்போ அந்த பையன் சொன்னேன், தம்பி கடவுள் வந்து என் பக்கம் நிற்பார், நான் வந்து நியாயத்துக்கு போராடுறேன், என் காலத்துக்கு பிறகு நான் மறித்த பிறகு எனக்கு மலர் வளையங்க என் திருச்சபை மக்கள் வைப்பாங்க, நான் நியாயத்துக்கு போராடுறேன், உங்களை மாதிரி அநீதிக்கு நான் போராடலை அப்படி சொல்லும்போது சொல்கிறான், இங்கே உங்கள் ஆஃபீஸில் வச்சு தான் நீங்கள் அது வரைக்கும் இருந்தால் தானே சீக்கிரமே போயிட்டீங்களா? அப்புறம் சொன்னால் நான் இன்றைக்கு நாளைக்கு வந்துருந்தேன் திருநெல்வேலிக்கு, உன் MP கிட்டே நேரில் வந்து நிற்கேன், உன் பொடி வியாபாரிகிட்டே நேரில் வந்து நிற்கேன், உங்ககிட்டே இருக்கேன், நீ கொல்லு, தைரியம் தான் எனக்கு கொல்லு. என்னப்பா மிரட்டுற? அந்த மிரட்டலுக்குலாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். பாருங்கள், இதை கம்ப்ளைண்ட்டை கொடுத்து இனி அவங்க பெயிலை கேன்சல் பண்ணிடுவேன். இப்போ பெயிலில் இருக்காங்க, இவன் என்கிட்ட மிரட்டி பேசுகிறான். நீங்கள் உயிரோடு இருந்தால் தானே எப்படி? அப்போ என்னது ஒரு துணிகரை, இவங்க எதுக்கு இவன் கிறிஸ்தவன்னு சொல்கிறதுக்கு அருகதே இல்லையே. அப்படி ஏன்ட்டு இப்போ பேசுகிறான் 1 hour பேக்கு. உடனே சொன்னேன், இந்த அரட்டல் புட்டெல்லாம் பயந்தா நான் வரவே மாட்டேன், நீ உன்னால் முடிஞ்சால் எனக்கு கொல்ல முடியுமா? நேரில் வரேன்டா, நாளைக்கு உங்கள்கிட்ட நேரில் வரேன், என்ன கொல்லுங்க அப்படின்னு. அப்போ பாருங்கள் எவ்வளோ தூரம் இவனுங்க இன்னுமே பணிகிறதுக்கோ தணிகிறதுக்கோ மண்ணி வருந்துறதுக்கோ தான் செய்த குற்றத்தை ஒத்துக்கிடுறதுக்கோ இல்லை. கர்த்தர் என் பக்கம் நிற்கார். இப்போ என்னாச்சு, 1 மாதம் டைம், நான் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், நான் எவ்வளவோ கமிஷனருக்குலாம் எவ்வளவோ பொறுமையாக போயிட்டேன், இனி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட போகிறேன். ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு, அந்த தீர்ப்பை ப்ரொசீட் பண்ணலை. யாருக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க? சிட்டி கமிஷனருக்கும் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸுக்கும். இவங்க எல்லையை மீறுதாங்க. The Commissioner of Police, Tirunelveli City, Tirunelveli, the Inspector of Police, Palayam Kottai Police Station, Tirunelveli, the Inspector of Police, CBCID Police Station, Tirunelveli. ஆமாம், இப்போ 3 பேர் மேலே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போடுறேன். போட்டு நீதிபதி ஒரு உத்தரவு கொடுத்த பிறகு இன்னும் இப்போ என்ன ஒரு கதைன்னா, MP ஞானதர் இருக்கார்ல, அவர் போய் சீட்டு கேட்குறாரு, யார் ஸ்டாலின் கிட்ட. அப்போ அவர் சொல்கிறாரு, உன் கேஸை முதல்ல முடிச்சிட்டு வா. இப்போ கேஸை முடிக்கிறதுக்கு குறுக்கு வழியில் போய் பார்த்தாங்க, கடவுள் டப்புன்னு உடைச்சிட்டு இன்னும் 1 மாதம் வாய்தாவா. அதுலேயும் யார் நம்ம நீதிபதி அனந்த வெங்கடேஷ்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது நியாயத்துப்படி நான் தண்டிக்கப்பட்டிருக்கேன், அடிக்கப்பட்டிருக்கேன், எல்லா வீடியோ ஆதாரம் இருக்குது, எல்லா டிவிலையும் வந்திருக்கு, செய்தியில் வந்திருக்கு, இதை மறைக்க முடியாது. அதில் அவரும் கொடுக்க மாட்டாரோ வைங்களேன், நானும் இன்டர்வியூனராக போகிறேன், அது வரைக்கும் நீங்கள் உயிரோடு இருந்தால் தானேங்கிறான். இது கொலை மிரட்டல் அல்லவா? ஒரு அக்யூஸ்டு ஜாமீனில் இருக்கிறவன் என்கிட்ட ஃபோனில் பேசி நீங்கள் அது வரைக்கும் உயிரோடு இருந்தால் தானேங்கிறான். இன்றைக்கு பேசுகிறான்.
இப்போ நான் ப்ரூவ் பண்ணும்போது என் லைனில் வந்து எல்லா கால் ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து கொடுத்துருவேன் போலீஸில். நான் பெயில் கேன்சல் ஆயிருங்க. அவன் பெயில் அக்யூஸ்ட் பெயிலில் இருக்கான், ஜாமீனில் இருக்கான், என்ன மிரட்டுறான் ஃபோனில், ஆட்டோமேட்டிக்காக பெயில் கேன்சல் ஆயிரும். நாளைக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன், பெயில் கேன்சல் ஆகலன்னு பாருங்க, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டும் போட போகிறேன். ரைட். பெயிலில் வெளிவரக்கூடிய நபர்கள் நேரடியாக கோர்ட்டில் சந்தித்து அப்படி உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் நேரடியாக அவர் மீதும் நீங்கள் ஒரு வழக்கை போடலாம். ஆனால் அதற்காக நேரடியாக அவரை மிரட்டுவது எந்த விதத்திலும் நியாயமும் அல்ல, சரியும் கிடையாது. ஸோ சட்டத்தை மதித்து சட்டப்படி எந்த விதமான நடவடிக்கை உங்களால் முடிஞ்சால் நீங்கள் எடுங்கள். அவர் தன்னுடைய சட்ட வழிகளை அவர் தேடிக்கொள்ள அடிபட்டிருப்பாங்க. ஆமாம், அதே சட்டப்படி எதெல்லாம் தேவைப்படுகிறதோ அனைத்தையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதே வழியில் நீங்களும் சொல்லலாம். ஆனால் அதற்கு எதிராக நீங்கள் மிரட்டல் கொடுப்பது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த விஷயத்தை பற்றி இவ்வளோ ஆழமாக பேசியதற்காக மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.